சென்னை கள்ளக்குறிச்சி சாலையில் அரசு பேருந்து போரூர் அருகே கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், பேருந்து விபத்து எப்படி நிகழ்ந்தது? தற்போதைய நிலை என்ன? அதாவது சென்னை கோயம்பேட்டிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு அரசு பேருந்து அந்த மதுரவாயில் புறவழிச்சாலையாக சென்று கொண்டிருந்திருக்கிறது. அதாவது இந்த மதுரவாயிலிருந்து போரூர் அந்த தாம்பரம் வழியாக சென்று அது அந்த பெருங்குளத்தூர் பகுதியிலே அந்த புறவழிச்சாலை என்பது இணையும். இந்த நிலையில் தான் அந்த அரசு பேருந்து என்பது அந்த போரூரை தாண்டி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவில் பரணிபுதூர் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே சென்டர் மீடியனில் மோதி அங்கிருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் வாரியம் சார்பில் வெட்டப்பட்டிருக்கிற குழியில் மோதி இருக்கிறது. இதனால் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் இந்த விபத்தில் இந்த பேருந்து மீது மோதியதால் அவரும் சம்பவ இடத்திலே பலியாகி இருக்கிறார், உயிரிழந்திருக்கிறார். அவர் குறித்த விவரங்கள் இதுவரை நமக்கு எதுவும் தெரியவில்லை. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய குரோம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுதான் முதல் கட்ட தகவல். திவ்யா, காயமடைந்தவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு என்பது குறித்த தகவல் இருக்கா ரமேஷ்? அதாவது இது பாத்தீங்கன்னா 4 வழிச்சாலை, மிகவும் வேகமாக வாகனங்கள் செல்லும் புறவழிச்சாலை என்பதால் இதனால் சிலருக்கு பலத்த காயங்கள் இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக 6 ஆம்புலன்ஸ் 108 வாகனங்கள் அங்கு விரைந்து இருக்கின்றன. விரைந்து உடனடியாக அவர்களை சம்பந்தப்பட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இது குறித்து பூந்தமல்லி அருகில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி போக்குவரத்து காவல் அந்த பிரிவை சார்ந்தவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களும் சம்பவ இடத்தில் இருக்கிறார்கள். நாம் பூந்தமல்லி போக்குவரத்து பிரிவு காவல்துறையினர் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது தற்பொழுது மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் விரைவில் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்த தகவலை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அரசு பேருந்து ஓட்டுநர் மயக்க நிலையில் தற்போது இருக்கிறார். அவர் கண்விழிக்கும் பட்சத்தில் எப்படி இந்த விபத்து நடந்திருக்கும் என்பது குறித்து நமக்கு தகவல் கிடைக்கும். தற்பொழுது என்பது மீட்பு பணிகளும் அந்த காயம்பட்டவர்களை அரசு மருத்துவம் மற்றும் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய நிகழ்வுகள் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா, ரமேஷ், இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் யாராவது ஏதாவது தகவல் சொல்லியிருக்கிறார்களா? அதிவேகம் காரணமா அல்லது சாலையில் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததன் காரணமா இந்த அளவு சாலையை விட்டு ஒதுங்கி அந்த பேருந்து பள்ளத்தை நோக்கி கவிழ்ந்து கிடக்கும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது? என்ன காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது? அதாவது இதே பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு ஒரு விபத்தும் 6 மாதங்களுக்கு ஒரு விபத்தும் நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் அதிக வேகமாக வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டர்னிங் பாயிண்ட் என்று இருக்கிறது அந்த பரணிபுதூர் பகுதியிலே. அந்த பகுதியில் இது போன்ற விபத்துகள் நடக்கிறது. ஏற்கனவே இது போன்ற தனியார் ஆம்னி பேருந்து கவிழ்ந்து கிடந்த ஒரு விபத்து ஏற்பட்டது. இந்த நிலையில் இதற்கான காரணம் என்பது நம்மளுக்கு இதுவரை தெரியவில்லை. குறிப்பாக இது போன்ற தேசிய நெடுஞ்சாலைகள் விபத்துகள் பாத்தீங்கன்னா அதிவேகம் ஒரு காரணமாக இருக்கிறது. இது சென்ட்ரல் மீடியனில் மோதி இருக்கிறார் என்று சொன்னால் பொதுவாக பேருந்தில் ஏதாவது பழுது ஏற்பட்டிருக்குமோ என்ற அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. எதிர்ப்பினும் அந்த ஓட்டுநர் கண்விழித்து அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் தான் என்ன நடந்தது என்று தெரிய வரும். எதிரே வந்த ஒருவர், குறிப்பாக அந்த சர்வீஸோட அணுகு சாலையில் வந்தவரும் ஒருவர் அந்த 2 சக்கர வாகனத்தில் வந்தவர் மோதி இருக்கிறார். இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது என்பது தெரிய வரும். போக்குவரத்து காவல்துறையில் தீவிர புலனாய்வு விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த விசாரணையில் நமக்கு முழு விவரங்கள் தெரிய வரும். திவ்யா.